டுடே ஆர்டர் உண்டு பார்க்கலாமா? இந்த கேக் ஆர்டர் கொஞ்சம் ஸ்பெஷல். பிகாஸ் என்னோட இந்த ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு டெலிவரி சர்வீஸ் ஒன்றில் இருந்து இந்த ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட தான் இந்த கேக்குக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணினேன். பட் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் அவசரமாக பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆஃப்டர்நூன் 12க்கு தான் கேக்கு கேட்டிருந்தாங்க. பட் முதல் நாள் நைட் கால் பண்ணி மார்னிங் 7க்கெல்லாம் கேக் வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நைட் 10:30க்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கேக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணி முடிக்கிறப்போ டைம் 2:45. நான் என்ன நினச்சேன்டா, கேக் ஸ்பாஞ்சை நைட் பேக் பண்ணி வச்சுட்டு ஐசிங் ஒர்க்கெல்லாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான். பட் லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு. லேட் நைட்டில் ஒர்க் பண்ணுறது எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நான் பெரும்பாலும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏர்லி மார்னிங் டெலிவரி இருந்தாலுமே லேட் நைட்டுக்கு முதலே அதுக்கான ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். பட் இந்த மாதிரி ஒரு சில லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸை தவிர்க்க முடியாத சில காரணங்களால் லேட் நைட் ஆனாலும் பண்ணித்தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆர்டர்ஸை ஒரு நாள் முன்னுக்காவது கன்ஃபார்ம் பண்ண பாருங்கள்.